வணக்கம். நேத்து பேசினார் இல்லையா? சென்னையில ஒரு தார்மீக தலைவர், கொள்கை கோட்பாடு தார்மீக தலைவர் பேசினார். அவர் தான் ஒரு கேள்வி கேட்டார். ஜோசப் விஜய் இவ்வளோ நாளாக ஜோசப் விஜய் எங்கே போயிட்டார்? விஜய் தானே வந்தார். ஏன் நீ கட்சி ஆரம்பத்துலேருந்தே ஜோசப் விஜய் நடிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கணும். நான் ஏங்க பேருக்காக யாரும் அவர் பின்னாடி ஓடலை, கேட்கல, பிடிக்கல. மனுஷன் எப்படி வாழ்கிறாங்கிறத பொறுத்து தான் ஜனங்க மனசில் இடம் பிடிக்குமே தவிர எந்த பேர் வச்சுருந்தாலும் எல்லாத்தையுமே பிடிக்குங்க. அதனால் நீங்கள் ஜோசப் விஜய்னு இப்போ புதுசாக அந்த ஜாதியை உள்ளே இழுத்து பண்ணாதீங்க. அப்படியே ஜோசப் விஜயாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்கள் பேர் என்ன? நம்மளோட அடையாளம் என்ன தெரியுமா? நம்ம அப்பாவோட பேர் நம்ம பேரும் சேர்ந்து வர்றது தான், நம்ம அப்பாவோட பேரோட சேர்த்து நம்மளை கூப்பிட்றது தான் நம்ம அடையாளமே. ஏன்னா அது ஒரு பெரிய தப்பாக இல்லை. நீங்கள் கேட்டால் அவன் தெலுங்கு, இவன் கன்னட, அவன் மலையாளங்கிறாங்க. நீங்கள் எந்த கம்யூனிட்டிலேருந்துங்க வந்தீங்க? நீங்கள் எந்த இதுலேருந்து வந்தீங்க? நீங்கள் மலையாளி தானே? நீங்களே ஒத்துக்கிட்ட விஷயம் தானே. நான் மலையாளின்னு ஒத்துக்கிட்டீங்கல்ல. அப்போ அந்த ஜாதி ஓட்டில் நிற்கும்போது நம்ம வேறு ஜாதியில் வேறு இதில்ன்றது வந்தோம். இங்கே தமிழ்நாட்டில் நம்ம நிற்க முடியாது, பிடிக்க முடியாது. அடுத்து ஒன்று சொல்லும்போது அது தெரியுது, உங்களுக்கு சொல்லும்போது அது தெரியலையா? அதே மாதிரி அவர் ஜோசப் விஜய்னு வச்சது கூப்பிட்றது தப்பே வச்சுருக்க வேண்டியதானே. நீங்கள் சொல்கிறீங்களே, ரைட்டு வச்சுக்கிட்டாரு, இப்போ மாற்றிக்கிட்டாரு. அதே மாதிரி நீங்கள் உங்கள் அப்பா பேரை வச்சு தான் நீங்கள் இப்போ கட்சியில் இருக்கீங்களா? இல்லை உங்கள் அப்பா பேர் தான் வச்சுருக்கீங்களா? உங்கள் பாஸ்போர்ட்டில் என்னங்க பேர் இருக்குது? செபஸ்டின் சைமன் அப்படின்னு இருக்குது. 1965 டேட் ஆஃப் பர்த்து. அப்போ நீங்கள் கூப்பிட்றது என்னங்க? உங்கள் அப்பா பேரை என்னவா மாற்றிக்கிட்டீங்க? செந்தமிழன் சீமான். அப்பா பேரை மாற்றுற அளவுக்கு நீங்கள் உங்கள் கட்சியை நீங்கள் எப்படி வேணா வளச்சிக்குவீங்க. அடுத்து அப்பா பேரை வச்சது சொன்னது உங்களுக்கு தப்பாக தெரியுது. சரிங்களா? இனிமேல் இந்த ஜாதியை வச்சு கம்யூனிட்டி வச்சுலாம் பேசாதீங்க. அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாடு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் முதல்ல பேசவே கூடாது. முதல்ல இந்த இப்போ 8%, இப்போ 4% ஆச்சு பார்த்தியா? அந்த 4%ம் அடுத்த இடத்துல இந்த இடைத்தேர்தல் வரட்டும், நான் பார்த்துக்கிறேன்னே. வரட்டுங்க. வந்தால் தாங்க உங்களோட ரிசல்ட் என்னங்கிறது இன்னும் தெளிவாக உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த 4% கூட இப்போ வராது. ஏன்னா ஓட்டு போடாத ஜனங்களை உங்களுக்கு மீட்டிங் வரவனை மட்டும் நல்லவன், மீட்டிங் வராமல் ஓட்டு போடாமல் இருக்கவன் போகாமல் நாதாரி, பரதேசி. அப்புறம் இன்னொன்று என்ன கேட்டீங்க? உங்கள் ஆயப்பன் தாலியை விற்றா நான் கார் வாங்கினேங்கிறீங்க. ஏங்க எங்கள் ஆயப்பனை பற்றி பேசுறதுக்கு நீங்கள் இருங்க. முதல்ல உங்கள் ஆயப்பனை பார்த்து ஒழுங்காக நீங்கள் குடும்பத்தை நடத்தி உங்கள் ஆயப்பனை பார்த்துக்கோங்க. எங்கள் ஆயப்பனை பார்த்துக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும். அவங்கவுங்களும் பெத்த பிள்ளைங்க இருக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. அதனால் நீங்கள் பொது வெளியில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கண்ட மணிக்கு சவுட்டு மணிக்கு திட்டாதீங்க. பொதுமக்களை திட்டுறதுக்கெல்லாம் உங்களுக்கு எவனுமே ரைட்ஸ் கொடுக்கல. என்ன உங்கள் கட்சியில் இருக்கவங்கள திட்டிக்கோங்க. புரியுதா?